பாரஞ்சித்தோட இணை இயக்குனரா பணியாற்றிய பிறகு இயக்குனரா பரியேறும் பெருமாள் படத்தின் மூலமா அறிமுகமாகி திரைத்துறையில பரவலான கவனத்தை தன்னோட முதல் படத்திலேயே பெற்றவர் தான் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள் படத்துக்கு பிறகு மாரி செல்வராஜ் எந்த மாதிரி படத்தை யாரோட கூட்டணி அமைச்சு இயக்க போறார் அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டு வந்த நிலையில அதற்கு விடையா அமைஞ்ச படம் தான் கர்ணன். வசூல் விமர்சனம் அப்படின்னு 2 ரீதியாகவும் இந்த படம் வெற்றி பெற்று இவரை முக்கிய இயக்குனர்கள் இடத்துக்கு கொண்டு போச்சு. பரியேறும் பெருமாள், கர்ணன் போன்ற படங்களின் மூலமா சமூக அவலங்களை சாட்டையடி திரைக்கதை மற்றும் வசனங்கள், பாடல்களோடு மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்தவர் தான் இயக்குனர் மாரி செல்வராஜ். இந்த 2 படங்களுமே வணிக ரீதி மற்றும் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு கிடைச்சது. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் யாரோட படம் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டு வந்த நிலையில முதல் முறையா இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மானோட இணைஞ்சு மாமன்னன் படத்தை பண்ணிட்டு வர்றார். உதயநிதி ஸ்டாலின், வைகை புயல் வடிவேலு, லால், கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பல முக்கிய முன்னணி நடிகர்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு வராங்க. விரைவில் இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சோர்ஸ் மூலமா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஜூன் 29, அதாவது பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து மீண்டும் பாரஞ்சித்தோட நீலம் புரொடக்ஷனுக்கு ஒரு அரசியல் படத்தை இயக்க உள்ளதா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மீண்டும் தனுஷோட வண்டர் பாருக்கு ஒரு படம் பண்றார் மாரி செல்வராஜ். அண்ட் அதற்கான அறிவிப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாகி இருந்துச்சு. பார்க்கலாம் இது எந்த சமூக பிரச்சனையை பத்தி பேச போகுது அப்படின்னு. அண்ட் இது ஒரு புறம் இருந்தாலும் இதை தொடர்ந்து அவரோட சொந்த ஊர்ல அவர் வாழ்ந்த வாழ்வை வாழை அப்படிங்கிற படம் மூலமா வெளிப்படுத்த இருக்காரு. அண்ட் அந்த படத்தோட தயாரிப்பாளரும் மாரி செல்வராஜ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாகும்.